நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னாந்தேதியில வேலைக்கு வரணும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இது நாளைக்கு தரமாட்டாங்க. புதன்கிழமை கொடுப்பியா? எடுத்துடுவேன். ஒன்னாந்தேதி வேலைக்கு வரியா? ஒன்னாந்தேதியில வேலைக்கு 5000 ரூபாய் பார்த்து போட்டு விடுவோம். 31ஆம் நீ காசு கையோட வா. 1ஆம் வேலைக்கு வா. சம்பளம் இல்ல முடியாதுப்பா, அதெல்லாம் முடியாது. வேலை வேண்டும் என்றால் மாதம் 5000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என்று தூய்மை பணியாளர் ஒருவரிடம் சென்னை மாநகராட்சியின் 4வது மண்டலத்திற்கு உட்பட்ட 47வது வார்டில் பணிபுரியும் சிஐ அதிகாரி ராமதேவி என்பவர் மிரட்டும் துணியில் லஞ்சம் கேட்பது போன்ற வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை மாநகராட்சி தண்டையார்பேட்டை 4வது மண்டலத்துக்கு உட்பட்ட 47வது வார்டில் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். தூய்மை பணியாளர்களுக்கு மாத சம்பளமாக 23,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊதியத்தில் இருந்து 1,500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை லஞ்சமாக தர வேண்டும் என்று அந்த வார்டில் பணிபுரியும் சி அதிகாரியான ரமாதேவி என்பவர் தூய்மை பணியாளர்களிடம் லஞ்சம் கேட்கும் வீடியோ தற்போது வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஒப்பந்த பெயரில் வேலைக்கு வருடம் 1ஆம் தேதியிலிருந்து நீ வேலைக்கு வர வேண்டும் என்றால் இந்த மாதம் 1,500 ரூபாயும் அடுத்த மாதம் சேர்த்து 5,000 ரூபாயும் 6,500 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே 1ஆம் தேதி முதல் உனக்கு வேலை எடுத்தேன். நீ காசு கொடுத்தால் மட்டும்தான் பணியில் சேர முடியும், இல்லை என்றால் உனக்கு ஆப்ஷன் போடுவேன் என்று அவர் மிரட்டியிருக்கிறார். இந்த வீடியோவானது சமூக வலைதளங்கள் பரப்பி வருகிறது. இது தொடர்பான அவர் ரமாதேவிக்கு தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அவர் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார். அப்புறமா நான் சொல்றது கேளு. 1ஆம் தேதியில இருந்து வேலைக்கு வா. இந்த காசு இந்த 1,500 இந்த மாசம் 5,000 ரூபாய் 6,500 ரூபாய் வந்தா 1ஆம் தேதியில இருந்து வேலைக்கு எடுப்பேன். இல்லைன்னா ஆப்சென்ட் போட்டுனே இருப்பேன் நான். அவ்வளவுதான். அப்புறம் நீங்க வாழட்டும் என்னால முடியாதுப்பா. நானும் கட்டணம்ப்பா. நேற்று ஒருத்தர் வந்து உட்காண்டேன் பாத்தியா? தரேன்ப்பா. அங்க வந்து நான் தரப்பா இல்லம்மா. கரெக்டா இப்போ காலையில 1ஆம் தேதி போய் 1,000 ரூபாய் கொடுக்கணும். சம்பளம் தான் கொடுக்க முடியுமா? சம்பளம் வாங்க 5,000 ரூபாய் கொடுக்கணும். பேலன்ஸ் நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னாந்தேதியில வேலைக்கு வரணும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இது நாளைக்கு தரமாட்டாங்க. புதன்கிழமை கொடுப்பியா? எடுத்துடுவேன். 1ஆம் வேலைக்கு வரியா? 1ஆம் வேலைக்கு 5,000 ரூபாய் பார்த்து போட்டு விடுவோம். 31ஆம் தேதி நீ காசு கையோட வா. 1ஆம் தேதியில வேலைக்கு வா. சம்பளம் இல்ல முடியாதுப்பா, அதெல்லாம் முடியாது.